குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் அதி கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் 3 நாட்களாகியும் ஸ்ரீ வைகுண்டம் பகுதியை சுற்றியுள்ள கிராமங்களில் இன்னும் வெள்ள நீர் வடியவில்லை. இந்நிலையில் அங்குள்ள மக்களை மீட்க இந்திய ராணுவம் அனுப்பி வைக்கப்பட்டது. தற்போது 100க்கும் மேற்பட்ட மக்களை ரப்பர் படகுகள் மூலம் ராணுவம் மீட்டுள்ளது. மீட்கப்பட்ட மக்களுக்கு உணவு, தண்ணீர், மருத்துவ வசதி செய்து கொடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் 100கணக்கான மக்கள் அப்பகுதிகளில் வெள்ளத்தில் சிக்கியுள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளன. அவர்களை மீட்கும் பணிகளில் ராணுவம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் அதி கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதில் நெல்லை ரயில் நிலையத்தை சுற்றி வெள்ள நீர் சூழ்ந்ததால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் ரயில் சேவை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வெள்ள நீர் முடிந்ததால் நெல்லை ரயில் நிலையம் இன்று மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளது. அதன்படி வந்தே பாரத் ரயில் உள்ளிட்ட சில ரயில் சேவைகளை தவிர மற்ற ரயில் போக்குவரத்து படிப்படியாக இன்று முதல் தொடங்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. தெலுங்கானாவில் வெற்றி பெற்றால் பெண்களுக்கு 500 சமையல் கேஸ் வழங்கப்படும் என காங்கிரஸ் அறிவித்தது. அதன்படி வருகிற 28ஆம் தேதி காங்கிரஸ் தோற்றுவித்த நாளை முன்னிட்டு தெலுங்கானாவில் பெண்கள் பெயரில் உள்ள கேஸ் இணைப்புகளுக்கு மகாலட்சுமி என்ற புதிய திட்டத்தில் 500 ரூபாய் மானிய விலையில் சிலிண்டர் வழங்கப்பட உள்ளது. தெலுங்கானாவில் 1.20 கோடி கேஸ் சிலிண்டர் இணைப்புகள் உள்ளன. பெண்கள் பெயரில் கேஸ் இணைப்பு வைத்துள்ளவர்களுக்கு மட்டுமே மானிய விலையில் வழங்கப்படும் என தெரியவந்ததால் ஆண்கள் பெயரில் உள்ள இணைப்புகள் பெண்கள் பெயரில் மாற்ற கேஸ் ஏஜென்சி அலுவலகம் முன்பு நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்கின்றனர். ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்தியில் கனமழை மற்றும் கடும் வெள்ளம் காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் நிலவும் தீவிர சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாளை நடைபெறவிருந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் பெரும் மழை கொட்டி தீர்த்ததால் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடந்த 18, 19ஆம் தேதிகளில் நடக்க இருந்த 4 மாவட்டங்களில் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் கீழ் வரும் இணைப்பு கல்லூரிகளில் நடைபெற இருந்த செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் முழுவதும் நடைபெற இருந்த தேர்வுகளையும் ஒத்திவைத்து அண்ணா பல்கலைக்கழகம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்து அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் விருதுநகர் ஆகிய 5 மாவட்டங்களில் உள்ள இணைப்பு கல்லூரிகளுக்கும் நாகர்கோவில் மையத்தில் உள்ள தொலைதூர கல்வி திட்டத்திற்கும் வருகிற 23ஆம் தேதி வரை நடைபெற இருந்த அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. திருத்தப்பட்ட தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகர காவல் நிலையம் உட்பட்ட காமராஜர் நகர் பகுதியில் சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது என கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அதே பகுதியைச் சேர்ந்த தருமபுரி பகுதியைச் சேர்ந்த ஞானவேல் வயது 32 வெளியூரிலிருந்து 4.5 கிலோ கஞ்சாவை கொண்டு வந்து இங்கு விற்பனைக்காக வைத்திருந்தது தெரியவந்தது. இந்த நிலையில் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் திருப்பத்தூர் பகுதியில் கஞ்சா விற்பனை தலை தூக்கியுள்ள நிலையில் கஞ்சா விற்பனையை தடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே கருக்காக்குறிச்சி தெற்கு பேரு பகுதியைச் சேர்ந்தவர் சோமன் மகன் சந்தோஷ்குமார். இவர் கரம்பக்குடி நெய்வேலி ரோட்டில் அமைந்துள்ள மகி ஆட்டோ பைனான்ஸ் என்ற பெயரில் இயங்கி வந்த பைனான்ஸ் கடையில் கடந்த வருடம் மார்ச் 29ஆம் தேதி இருசக்கர வாகனத்தின் ஆர்சி புக்கை அடமானம் வைத்து பணம் வாங்கியுள்ளார். அதனை தவணை முறையில் 28,700 ரூபாய் பணம் கொடுத்தும் தனது வாகனத்தின் ஆர்சி புக்கை கேட்டுள்ளார். அதற்கு பைனான்சியர் கந்து வட்டிக்கு தான் பணம் கொடுத்ததாகவும் தான் சொன்ன தேதிக்கு பணம் தரவில்லை என்று மிரட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் கத்தியை காட்டியும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக சந்தோஷ்குமார் கரம்பக்குடி காவல் நிலையத்தில் பைனான்சியர் கந்துவட்டி தர கோரி கொலை செய்வதாக மிரட்டல் விடுப்பதாக புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். மேலும் பைனான்ஸ் நிறுவனத்தின் அனுமதியின்றி
செயல்பட்டு வந்ததும் தெரிய வந்தது. சோதனை செய்து அதிலிருந்து ஆவணங்களை கைப்பற்றி பைனான்ஸ் அலுவலகத்தில் சீல் வைத்து செல்வராஜ் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கில் உள்ள பிடிராசன் மற்றும் தந்தை பெரியாறு வாய்க்கால்களில் ஒருபோக பாசன நிலங்களுக்கு பெரியார் அணையிலிருந்து வினாடிக்கு 100 கனஅடி வீதம் 30 நாட்களுக்கு முழுமையாகவும் 60 நாட்களுக்கு முறை வைக்க மொத்தம் 90 நாட்கள் நீர்வரத்து பொறுத்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. மேலும் தண்ணீர் திறக்கப்படுவதால் உத்தமபாளையம் வட்டத்தில் 830 ஏக்கர் நிலங்களும் தேனி வட்டத்தில் 1316 ஏக்கர் நிலங்களும் சேர்த்து 5146 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என தெரிய வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை பாதித்த பகுதிகளில் நேரில் பார்வையிட்டார். கோவளம், தோவாலை, திருப்பதி சாரம், நாகர்கோவில், மீனாட்சி கார்டன் போன்ற பகுதிகளில் மழை பாதித்த பகுதிகளை அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த அவர், தூத்துக்குடி மாவட்டம் அங்கு ஒரு சில இடங்களை பார்வையிட்டோம், கொல்லையிலும் ஒரு சில பகுதிகளை பார்வையிட்டோம், கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறோம். நான் பார்த்த அளவிற்கு மீட்பு பணி மிக மிக தொய்வாக உள்ளது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இப்பொழுதுதான் இனிமேலும் தூங்குவாங்க என்பது தெரியல. இது வரைக்கும் தூங்குதான் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியல. காலையில் நான் தூத்துக்குடி பார்க்கும்போது திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பார்க்கின்ற பொழுது அங்கே எந்த ஒரு அதிகாரியும் வரவில்லை என்று தான் பொதுமக்கள் தெரிவித்தாங்க. அது ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் அவங்க அதை எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 நாட்கள் உணவு இல்லாமல், குடிநீர் இல்லாமல், பால் இல்லாமல் குழந்தைகள்லாம் கஷ்டப்படுவதாக தெரிவித்தார்கள். அந்த முன்னேற்பாடு கூட இந்த அரசு செயல்படுத்தவில்லை. கனமழையின் காரணமாக 2 நாட்களாக கோவில்பட்டியில் நிறுத்தி வைக்கப்பட்ட தாம்பரம் எக்ஸ்பிரஸ், நிஜாமுதீன் மற்றும் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட 3 ரயில்களும் இன்று கோவில்பட்டியில் மழை சீரானதை தொடர்ந்து பயணிகளுடன் இன்று இரவு 8:10 மணியளவில் சென்னையை நோக்கி புறப்பட்டு சென்றது. தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களை ஏற்றிக்கொண்டு மணியாச்சி ஜங்ஷனில் இருந்து 10:30 மணியளவில் செந்தூர் எக்ஸ்பிரஸ் புறப்பட தயாராக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சாகித்ய அகாடமியின் சிறார் இலக்கிய விருதாளர் ஆயிஷா நடராஜன் எழுதிய 150வது நூலின் வெளியீட்டு விழா இன்று கடலூரில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு முன்னாள் தமிழ்நாடு அரசு தலைமை செயலாளர் திரு இறையன்பு கலந்து கொண்டு 150வது நூலான ஆங்கில தமிழ் அகராதி, சிறார் நூலான கழுதை வண்டி தமிழ் மற்றும் ஆங்கில பிரதிகளையும், பன்னியுத்தம் மற்றும் நூலகளாஜி கட்டுரை என 5 நூல்களை இறையன்பு வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். அப்பொழுது பேசிய பொழுது, இன்றைய காலகட்டத்தில் வாசிப்பு நிகழ்வது என்பது கேள்விக்குறியாகி உள்ளது என்றும், தற்போது மதிப்பெண்களுக்கு படிக்கின்றனர் என இது வாழ்க்கைக்கு உதவாது, புத்தகங்களை படிப்பது நல்லது என, வாசிப்பு திறன் என்றும் நல்லது என்று அவர் குறிப்பிட்டார். மயிலாடுதுறை நகராட்சி தருமபுரி சாலையில் குடிநீரை சுத்திகரிப்பு விற்பனை செய்து வரும் கிருஷ்ணா என்ற நிறுவனம் உள்ளது. இங்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை 7 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், 40 ரூபாய் என பிளாஸ்டிக் பாட்டில்களில் 20 லிட்டர் வாட்டர் கேன்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பி மிகப்பெரிய அளவில் குடிநீர் விற்பனை செய்து பிரபலமான நிறுவனமாக உள்ளது. இந்த நிலையில் கச்சேரி சாலையில் உள்ள மளிகை கடை ஒன்றில் பொதுமக்கள் வாங்கிய வாட்டர் கேனில் உயிருடன் தவளை இருந்தது அதிர்ச்சி ஏற்படுத்தியது. வாட்டர் கேனில் தண்ணீர் நிரப்பப்பட்ட தேதி காலாவதியான தேதி குறிப்பிடாமல் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது. காலாவதியான தேதி குறிப்பிடாமல் உள்ள வாட்டர் கேனை வாங்கி விற்பனை செய்யக்கூடாது என்று மளிகை கடைக்காரரை எச்சரித்தனர். தொடர்ந்து கிருஷ்ணா வாட்டர் கேன் நிறுவனத்திற்கு நேரடியாக சென்ற அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பெத்தானியபுரத்தைச் சேர்ந்த வெள்ளச்சாமி. இவர் கடந்த 6ஆம் தேதி இரவு வழக்கம் போல தனது வீட்டு முன் ஆட்டோவை நிறுத்தியிருந்தார். காலையில் பார்த்தபோது ஆட்டோவை காணவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து வெள்ளைச்சாமி வத்தலகுண்டு காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார். வத்தலகுண்டு காவல்துறை சார்பில் ஆய்வாளர் ராம்சேத் தலைமையில் தீவிர விசாரணை செய்து குற்றவாளியை தேடி வந்தனர். அப்போது மதுரை சாலையில் உள்ள ஒரு தனியார் பெட்ரோல் பங்கில் திருடன் ஆட்டோவுக்கு பெட்ரோல் போடுவது அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் கேமரா பதிவை வைத்து தீவிரமாக மதுரை, திண்டுக்கல், தேனி உட்பட பல பகுதிகளில் தீவிரமாக தேடி வந்த நிலையில் மதுரை மாவட்டத்தில் ஆட்டோ இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து மதுரை சிந்தாமணி பகுதியைச் சேர்ந்த ராஜசேகரன் என்பது தெரியவந்தது. காவல்துறையினர் அவனை இன்று கைது செய்து திருடிய ஆட்டோவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய சதுரங்கப்பட்டினம் தனியார் மண்டபத்தில் கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு வீட்டு வேலை தொழிலாளர் நல அறக்கட்டளையின் நிறுவன இயக்குநர் வளர்மதி தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், தமிழ்நாடு அரசின் சார்பில் தனித்துறையை உருவாக்கி அதற்காக ஒரு அமைச்சரையும் அதிகாரிகளையும் நியமித்த தமிழக முதல்வருக்கு நன்றி என்று வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்வோர் பதிவு செய்த முகவர்கள் மூலம் வெளிநாடுகள் செல்ல வேண்டும் என்று, பதிவு அல்லாத போலி முகவர்களிடம் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்று, முகவர்கள் இங்கு செல்வது வெளிநாட்டில் இழப்பது வேறு விதமாக இருக்கும். ஆகையால் அரசு அங்கீகாரம் பெற்ற முகவர்கள் மூலம் வெளிநாட்டிற்கு பயணம் செய்யுங்கள் என்று வெளிநாட்டு வேலைக்கு செல்வோருக்கான நல வாரியம் அமைத்து அதில் வெளிநாடு என்று திரும்பியவர்கள் வாரியத்தில் பதிவு செய்து இருந்தால் பென்ஷன் திட்டம், சிறு தொழில் செய்வதற்கு வங்கிக் கடன், அவர்களின் பிள்ளைகள் உயர்கல்வி பயில கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை மற்றும் வெளிநாடு செல்லும் இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து பாதுகாப்பான பயணத்திற்கு அரசு வழிவகை செய்வதாக கூறினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள தும்பிப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன். இவர் அந்த பகுதியில் விவசாயம் செய்து வருகிறார். இவர் நேற்று இரவு தனது வீட்டிலிருந்து இயற்கை உபாதைக்காக அங்குள்ள விவசாய தோட்டத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு மறைத்து வைத்திருந்த ஒரு மர்ம நபர் அவரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதில் அதிர்ஷ்டவசமாக அவர் மீது துப்பாக்கி குண்டு பாயாததால் நூலிலையில் உயிர் தப்பினார். இதனிடையே துப்பாக்கி சத்தம் கேட்ட கிராம மக்கள் ஓடி வந்தனர். இதனை பார்த்த மர்ம நபர் கொண்டு வந்த நாட்டு துப்பாக்கியை அங்கேயே போட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீவட்டிப்பட்டி போலீசார் துப்பாக்கி சூடு குறித்து விசாரணை நடத்தினர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் அதி கனமழை பெய்தது. அதி கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பல குளங்களில் உடைப்பு ஏற்பட்டு திருநெல்வேலி, தூத்துக்குடியில் 1000க்கும் மேற்பட்ட கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்தது. தற்போது மழை நின்றுள்ளதால் தாமிரபரணியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளது. அதேபோல் மீட்பு பணிகளும் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் அதி கனமழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு இன்று தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகிறது. தேசிய பேரிடர் மேலாண்மை குழு ஆலோசகர் கர்னல் AP சிங் தலைமையிலான குழு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்ய உள்ளது. ஆய்வுக்கு பின் வெள்ள பாதிப்பு விவரங்களை இந்த குழு மத்திய அரசுக்கு அறிக்கையாக சமர்ப்பிக்க உள்ளது. தென் மாவட்டங்களில் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் பெய்த கனமழையால் அம்மாவட்டங்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளன. வெள்ள நீர் சூழ்ந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இதனிடையே முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் 4 மாவட்ட வெள்ள பாதிப்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்பாக ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் சென்னையிலிருந்து இன்று இரவு விமானம் மூலம் மதுரை செல்கிறார். அங்கிருந்து நாளை தூத்துக்குடி மாவட்டம் சென்று வெள்ள பாதிப்பு பகுதிகள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை பார்வையிட்டு நிவாரண உதவிகளை வழங்க உள்ளார். மத்திய குழு வருகையை முன்னிட்டு முதலமைச்சரின் சுற்றுப்பயணத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கடந்த 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் பெய்த கனமழையால் அம்மாவட்டங்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளன. கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இதனிடையே கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றாலம் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 3 நாட்களுக்கு பின்னர் வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து 5 அருவியில் மட்டும் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் அதி கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மிதந்தன. தற்போது வெள்ளம் வடிந்து வரும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அத்தியாவசிய சேவைகள் துறை தவிர அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் MK ஸ்டாலின் சந்தித்து பேசினார். அப்போது மிக்ஜாம் புயல் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும்
தென் மாவட்டங்களில் அதிக கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவித்து சீரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள விரைந்து நிதி ஒதுக்கீடு செய்து கோரி கோரிக்கை மனு அளித்தார். அதில் சீரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக தற்காலிக நிவாரணத் தொகையாக 7,033 கோடி ரூபாயும் நிரந்தர நிவாரணத் தொகையாக 12,659 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். மேலும் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 2,000 கோடி ரூபாயை அவசர நிவாரண நிதியாக வாழ்வாதார உதவிக்காகவும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களின் தற்காலிக சீரமைப்பு பணிகளுக்காகவும் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளார். ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டின் வெள்ளம் பாதித்த தென் மாவட்டங்களில் தற்போதைய நிலவரத்தை மறு ஆய்வு செய்யவும் மீட்பு மற்றும் நிவாரணத்திற்கான அதிகபட்ச வளங்களை திரட்டும் சாத்தியம் குறித்து விவாதிக்க மத்திய அமைப்புகள் மற்றும் ஆயுதப்படைகளின் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் ராணுவம், கடற்படை, விமானப்படை, தேசிய பேரிடர் மீட்பு படை உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். ஆனால் தமிழ்நாடு அரசு சார்பிலிருந்து யாரும் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என ஆளுநர் RN ரவி குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து ராஜ்பவன் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள கோரிக்கை விடுத்தும் மாநில அரசு சார்பில் யாரும் கலந்து கொள்ளவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் அமைப்பினரிடையே போர் நடைபெற்று வருகிறது. காசா பகுதி முழுவதும் இஸ்ரேல் மும்முனை தாக்குதலை தீவிரமாக நடத்தி வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள், பெண்கள் உட்பட அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக பேசினார். இதுகுறித்து பிரதமர் மோடி எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசினேன். இஸ்ரேல் ஹமாஸ் போர் குறித்தும் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து குறித்தும் பேசினோம். அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை விரைவில் மீட்டெடுப்பதில் இந்தியாவின் நிலையான நிலைப்பாட்டை எடுத்துரைத்தேன் என தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியின் 4வது ஆலோசனை கூட்டம் டெல்லியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட 28 கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். இந்நிலையில் இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்தியா கூட்டணி சார்பில் டிசம்பர் 22ஆம் தேதி நாடு தழுவிய போராட்டம் நடைபெறும். கட்டடம் திறப்புக்கு செல்லும் பிரதமர் மோடி பாராளுமன்றம் வர மறுக்கிறார். பாராளுமன்ற அத்துமீறல் குறித்து பிரதமர் உள்துறை அமைச்சரிடம் விளக்கம் கேட்பதில் என்ன தவறு உள்ளது என கேள்வி எழுப்பியுள்ளார். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் அதி கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலை எங்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் திருச்செந்தூரில் இருந்து சென்னை நோக்கி வந்த எக்ஸ்பிரஸ் ரயில் கனமழை காரணமாக ஸ்ரீவைகுண்டத்தில் 2 நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் ரயிலில் இருந்த பயணிகளை பத்திரமாக மீட்ட மீட்பு குழுவினர் வாஞ்சி பணியாச்சி ரயில் நிலையத்திலிருந்து சென்னைக்கு அனுப்பி வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.